ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த 13ஆம் நாளாகிய இந்த விடுமுறை நாள் சனிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, மரணத்தை வெற்றி சிறந்த ஆண்டவரே, உயிர்த்தெழுந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்தவரே ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. காலை வேளையிலே உயிரோடு எழுப்பி ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலை கொண்டு வாழ கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கும் போது உம்முடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசு ராஜா. உடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். இந்த வெயிலின் உஷ்ணம் எங்களை வாட்டி வதைக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாளினுடைய பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசீர்களை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 558வது பாடலாகிய சுந்தர ரட்சகனே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 558. ரட்சகனே, எங்கள் சொந்த சுதந்தரனே, எந்த நிறமுமே உந்தனை வேண்டிய இந்த துதி நன்றியே. சுந்தர ரட்சகனே, ராஜாதி ராஜானியே, எங்கள் சாரோனின் ரோஜானியே, வாரேன் என்றவாறே வல்ல தேவன்னியே, வாரேயமையும் நீரே. சுந்தர ரட்சகனே, சென்னீசி வந்துள்ளோனே, மாதி கண்ணியில் பிறந்தோனே, மண்ணி பழி போனே, விண்ணில் சேர்ப்போனே, உன்னியனை பார்ப்போனே. சுந்தர ரட்சகனே, அதிசயமானவானே, நல்ல ஆலோசனை கர்த்தனே, வல்லமை தேவனே, நித்ய பிதாவே, சமாதான பிரபுவே. சுந்தர ரட்சகனே, அல்லேலூயா பாடவே, மகாவல்லாவியை தரவே, எல்லாரையும் தீர்க்க இந்நீலம் வரவே, என்னாளிருப்பவனே. சுந்தர ரட்சகனே, எங்கள் சொந்த சுதந்தரனே, எந்த நிறமுமே உந்தனை வேண்டிய இந்த துதி நன்றியே. சுந்தர ரட்சகனே,
உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருநாமத்திலே இந்த காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். 1 பேதுரு 2 1 முதல் 9. இதனுடைய தலைப்பு நம்ம பார்க்கும்போது கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ், உயிருள்ள கல்லும் தூய இனமும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதனுடைய பின்னணியை நம்ம புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த புத்தகம் சின்ன ஆசியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதப்பட்டது என முதல் வசனத்திலிருந்து நம்ம அறிகிறோம். அங்கு யூத கிறிஸ்தவர்களும் பிற இன கிறிஸ்தவர்களும் இருந்திருக்க வேண்டும். வாசகர்களுள் பெரும்பாலோர் ஏழைகளாகவே இருந்திருக்க வேண்டும். அவர்களிடையே அடிமைகளும் இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் பேதுரு இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய ஆசிரியர் திருச்சபை தந்தையர் காலத்திலிருந்தே இந்த திருமுகம் திருத்தூதரான பேதுருவால் எழுதப்பட்டது என்று அநேகால ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியரும் தம்மை பற்றி இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனான பேதுரு 1:2 தன்னை பற்றி அவர் எழுதுகிறார். எனினும் இதனை பேதுருவே நேரடியாக எழுதியிருப்பாரா என்னும் கேள்வி எழுகிறது. இத்திருமுகம் உயர்ந்த கிரேக்க நடையில் அமைந்துள்ளது. பவுலின் கருத்துக்கள் பல இதில் பிரதிபலிக்கின்றன. மேலும் இத்திருமுகம் குறிப்பிடுவது போன்ற பெரிய துன்புறுத்தல் பேதுரு வாழ்ந்த போது இல்லை. இத்திருமுகம் அனுப்பப்பெற்ற இடங்களில் சிலவற்றிலாவது பேதுரு இறப்பதற்கு முன்னே, அதாவது கிபி 64ஆம் ஆண்டில் இந்த திருச்சபை தோன்றி இருக்க வேண்டும் என்ற சில குறிப்புகள் இருக்கிறதாக நாம் பார்ப்போம். அதே போல சிலர் இதை 70லிருந்து 90களில் எழுதப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். இதனுடைய சூழல் என்னவென்று பார்த்தால், இத்திருமுகம் எழுத ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்ததா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். எனினும் இதை ஜெனரல் எபிசல் அல்லது ஒரு பொதுவான நிருபம் என்று சொல்லப்படுகிறது. சோதனை காலத்திலும் கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தவும் தளர்ந்து போன நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் இந்த திருமுகத்தை இந்த பகுதியில் எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த திருமுகத்தில் கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகள், உண்மையான வாழ்வு, சகோதர அன்பு ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அடிமைகள், தலைவர்களுக்கும் கணவர்கள் மனைவியருக்கும் மனைவியர் கணவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை ஆசிரியர் இங்கே நினைவூட்டுகின்றார். கிறிஸ்துவின் இறுதி வருகையை பற்றிய விழிப்புணர்வு தேவை என்பதையும் இந்த பகுதியில் வலியுறுத்துகிறார். அப்போது கிறிஸ்டியன் லைஃப் அல்லது கிறிஸ்டியன் எத்திக்ஸ் போன்ற ஒரு மிக முக்கியமான காரியங்களை இங்கே நம்ம பார்க்குறோம். அதான் முதல் அதிகாரத்தில் முதல் பகுதியில் நான் பார்க்குற வாழ்த்துறை சொல்லப்படுகிறது. 2வது பகுதியில் கிறிஸ்தவ அழைப்பும் பொறுப்பும் உயிரூட்டும் எதிர்நோக்கு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தூய வாழ்வுக்கான அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. இது 3 பகுதி முதல் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உயிருள்ள கல்லும் தூய இனமும். கிறிஸ்து உயிருள்ள கல்லாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வீடு கட்டுகிற நம்ம கற்களை நம்ம பார்க்கிறோம். அது மூளைக்கல்லாக இயேசு இருக்கிறார். அது தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கல்லாக இருக்கிற அந்த கல் உயிருள்ள கல்லாக இருக்கிறது. அதன் மேலே கட்டப்படுகிற வீடும் திருச்சபையும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இங்கே பேதுரு நமக்கு நினைவூட்டுகின்றார். நான் சொல்றாரு, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகியவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். இல்லையா? அதை நம்ம இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்கும்போது புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாயிருங்கள் என்று பேதுரு சொல்றார். அப்போது இன்னைக்கு குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும் என்றால் நமக்கு அவங்க குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு எதுனா தாய்ப்பால் தான். தாய்ப்பால் 6 மாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு உலக பிரகாரமாக இருக்கிற இந்த மாட்டுப்பால், ஆட்டுப்பால் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இல்லையா? அப்போது குழந்தைகளுக்கு அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்க சின்ன வயசில் அது எல்லா விதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து மிக்க பாலாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய விசுவாசிகள் எப்போவுமே விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால்
களங்கமில்லாத ஞானப்பாலாகி கடவுளின் வசனத்தின் பால் அக்கறை கொள்ள வேண்டும். ஆமென். அதை தான் இன்றைக்கு நம்முடைய இன்றைய தலைமுறை, இன்றைய பிள்ளைகளுக்கு இந்த வசனங்களை கற்றுக் கொடுப்பதில் நம்ம பெற்றோர்கள் தவறி விடுகிறார்கள். நிறைய பிள்ளைகளுக்கு பைபிளை பற்றி தெரியாது. நிறைய பிள்ளைகள் சண்டே கிளாஸ் போகிறதில்ல, நிறைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகிறதில்ல, நிறைய பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகாமல் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்து, இப்போது பாருங்கள், சம்மர் வந்துடுச்சு, எல்லாருக்கும் விடுமுறை, குடும்பமாக ஆலயத்துக்கு போகலாம், ரொம்ப சந்தோஷமாக போய் ஒரு அரை நாள் ஆலயத்தில் செலவிட்டு வரலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. பிள்ளைகளை கிரிக்கெட் விளையாட அனுப்புவாங்க, கிளாஸுங்களுக்கு அனுப்புவாங்க, நல்லது தான், நிறைய பயிற்சிகளை கொடுப்பாங்க, நல்லது. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு பயிற்சி என்ன? ஆலயத்தில் போய் ஆண்டவரோடு வாழ பழகி கொள்வதுதான முக்கியமான பயிற்சி. அதை நிறைய பெற்றோர்கள் செய்ய மறந்து விடுகிறார்கள். அதான் நீங்க பேதுரு சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கலங்கமில்லாத பாலாகிய வசனத்தை தந்திருக்கிறார், அவரிடத்துல நாம போய் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளை ஒவ்வொரு சண்டேவும் நம்ம இந்த சம்மர்ல என்ன பண்ணோம், அனுப்பணும். வெக்கேஷன் பைபிள் கிளாஸ் வருது, விபிஎஸ் வருது. இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. நாங்கள் கிராமத்துல நிறைய ஊழியம் செய்கிறோம், ஏறக்குறைய 100-200 பிள்ளைங்கள்லாம் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்க பைபிள் கிளாஸ்க்கு போக மனம் இல்லை. அதனால இவையெல்லாம் பெற்றோர்கள் தன்னுடைய மனதில் வைத்து பிள்ளைகளை விசுவாசத்தில் அனுப்பணும். அப்படி அனுப்பலைனாக்கா அவங்க எதிர்காலம் என்ன ஆகுது நீங்கள் பாருங்க. வாலிபல்களை அவங்க மாறிட்ட பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க தள்ளப்படுகிறார்கள். அதான் சொல்றாரு, உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள், மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. பார்த்தீங்களா, அவ இயேசுனுடைய பாடு மரணத்தை எல்லாம் இங்க சொல்றாரு. அவர் உலகத்துல யூதர்களால தள்ளப்பட்டவர் இயேசு, அவருடைய சொந்த மக்களாலே தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டவர். ஆனால் ஆண்டவரால் என்ன பண்றாரு, அவர் உயர்த்தப்பட்டார். அதுதான் பவுலடிகளார் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியாக இயேசு அவங்க உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ உயர்மட்ட கல்லாக அவர் இருக்கிறார். நீங்களும் உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. அப்போ நம்மளை என்ன அழைக்கிறாரு பேதுரு தான், நமக்கு என்ன பண்றாருன்னா இந்த பிரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் என்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுக்கிறார். அதாவது எல்லாருமே குருக்கள். இதை தான் மார்ட்டின் லூத்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு காலகட்டத்தில் 16ஆம் நூற்றாண்டில் ஆயர்கள் தான் வந்து ரொம்ப பெரியவங்க, அவங்க தான் திருச்சபையை வழிநடத்துகிறவர்கள், அவங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே பேதுரு முதல்ல சொல்லிட்டுக்கிறாரு, எல்லாருமே குருக்கள், எல்லாருமே சபையார். ஆமென். தி பிரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் என்று மார்ட்டின் லூத்தர் எடுத்து இயம்பினதை நம்ம பார்க்கிறோம். அதே போல, ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல்லை நாட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. அப்போ சியோனில் வைக்கின்ற ஆண்டவருடைய கல்லாக அந்த மூலைக்கல் வந்து இயேசு கிறிஸ்து. சியோன் என்பது கடவுள் வாழும் இல்லம், எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் அவரோ மரித்து உயிர்த்தெழுந்த முதல் பலனாக வந்தார். அதான் மறைநூல் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் அது கல்லாக தான் இருக்கும். வெறும் கல்லாக பார்க்குறவங்களுக்கு கல்லு தான், ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது உயிர் உள்ள கல்லாக இருக்குது. கட்டுவோர் புறக்கணித்த கல், ரொம்ப அழகாக சொன்னார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லையாச்சு இல்லையா அது. மற்றும் அது இடறதற்கு கல்லாகவும் தடுக்கி விழுவதற்குரிய கல்லாகவும் அது இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் அதை தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்று அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப நிறைய பேர் இயேசுவை ஒரு உயிருள்ள கல்லாய் பார்க்காதவர்கள் அவர் மேல மோதி என்ன பண்றாங்க, விழுந்து விடுகிறார்கள். அதனால நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். ஒரு கல் மேல போய் நம்ம தலையை மோதனா கல்லுக்கான நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். நம்ம தலை உடைந்து போகும், ரத்தம் வரும். அது போலதான் இயேசு மேல இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவர் மேல வன்முறைகளை கட்டவிழ்க்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ சபைகள், இன்னைக்கு மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஓயாத அந்த கலவரங்கள், இன்றைக்கும் மக்கள் அங்க அவதிப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். நிறைய இடங்களில் மிஷினரிகள் கொல்லப்படுகிறார்கள், பாதிரியார்கள் அடிக்கப்படுகிறார்கள், பாஸ்டர்ஸ் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் நல்லா கவனிங்க, 2004 வருஷம் 2024 ஆகுது இன்னைக்கு, இன்றைக்கு வருஷம் இந்த வரையில இந்த திருச்சபையை யாரால என்ன பண்ண முடியல, அழிக்க முடியவில்லை. எத்தனையோ பேர் வந்தாங்க, ஹிட்லர் வந்தார், முசோலினி வந்தாங்க, எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க.
ஆரம்ப நாட்களில் நீரோ வந்தார், இல்லை ஹேட்ரியன் வந்தார். எவ்வளோ பேர் டொமிஷியன் போன்ற மக்களெல்லாம் மக்களை கொத்து கொத்தாக கொன்றார்கள், சிங்ககேபியில் போட்டாங்க, எரித்தார்கள். ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு திருச்சபை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசுவை நாம யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நஷ்டம், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். ரொம்ப அழகான வார்த்தை இது பாருங்க. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், யூ ஆர் சூசன் பீப்பிள், இல்லையா? அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து உள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை நீங்க அறிவிப்பது உங்களுடைய பணின்னு சொல்றார். அப்ப நம்மள ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அரச குருக்களின் கூட்டத்தினர் என்று சொல்லுகிறார், தூய மக்களினம் என்று சொல்லுகிறார், உரிமை சொத்து என்று சொல்லுகிறார். அதனால நம்ம என்ன பண்ணோம்? இதுவரையில இருளில் இருந்தோம், இனி ஒளியின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இயேசுனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக அவர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இனி நாம் இருளின் பிள்ளைகள் இல்லை, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருப்பதனால அவர் சொல்றாரு, என் மக்களே நீங்க போய் இந்த ஒளியை பற்றி என்ன பண்ணுங்க? சாட்சி சொல்லுங்க. அதான் சொல்றார் இல்லையா? நீங்க போய் இந்த ஒளியை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா முன்பு நீங்கள் மக்களா இருக்கவில்லை. ரொம்ப அழகா சொல்ல, முன்பு நீங்கள் மக்களா இல்லை, இப்பொழுதோ கடவுளுடைய மக்களா இருக்கிறீங்க. முன்பு இரக்கம் பெறாதவர்களா இருந்தீங்க, இப்பொழுதோ நீங்கள் இரக்கம் பெற்றுள்ளீர்கள் என்று அழகா அந்த முதல் பகுதியை பேதுரு நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை பின்பற்றுகளா இருந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாறாக அவரிடத்துல மோதினால் நமக்கு தான் நஷ்டம். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த கிறிஸ்தவ நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பின்பற்றி வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, விடுமுறை நாளான இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் நாளுக்காக ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் ஆண்டவரே எங்களை காத்த நீர். இந்த வெயிலின் உஷ்ணம் எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. உமக்கு சித்தமானால் இந்த நாட்களிலே மழையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலே மழை பெய்திருக்கிறது என்பதை அறிகிறோம். நன்றி ஆண்டவரே. அதே போல எங்கள் பகுதியிலும் நல்ல மழையை தந்து பூமியை நனைவித்து புல்பூண்டுகள் செழிக்க, விவசாயம் செழிக்க கர்த்தர் கிருபை தார். இந்த காலை வேளையில இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்தவ நற்குணங்களை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை, மூளைக்கல்லாகிய இயேசுவை ஆண்டவரை நாங்கள் ஒரு நாளும் தள்ளாமல், அவரை தள்ளினால் எங்கள் வாழ்க்கை இல்லை என்பதை உணர்ந்து அவரிடத்தில் நாங்கள் மோதாமல் அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லாருக்கும் அறிவித்து வாழ, ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்ந்து அந்த ஒளியை பற்றி சாட்சி கொடுக்க. இன்றைக்கு யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் படிக்கிறோம், இதோ நான் ஆண்டவரே அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல நாங்களும் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க கிருபை தார். இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசீர்களை தார். குறிப்பாக ஆண்டவரை, இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, உண்மையான அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரை தங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற போது உடைய கிருபை சாரோடும் ஏஞ்சி அக்காவோடும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளோடும் தங்கியிருக்கிற ராஜா. இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவளை காத்தரலும் பலப்படுத்தும், தேவையை சந்தியும். அதே போல இந்த இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய சாக்கோ சாருக்காக, ஆண்டவரை அருமையான டீச்சருக்காக, பிள்ளைகள் ஆண்டவர் குடும்பத்தின் மக்களுக்காக நான் ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. ஆண்டவர், இந்த ஊழியத்தில் சார் எங்களோடு இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த பாடலை இசையோடு நாங்கள் கேட்கிற போது இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தையும் பக்தியையும் தருகிறது ராஜா. நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இதை காணொலியாக, யூடியூப் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக பார்த்து பயன்பெறுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உங்களுடைய இல்லங்களிலே இறை அமைதி, சமாதானம், சந்தோஷம் தங்கியிருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் இறை ஆசிரியர்கள் ஆண்டவரே பரத்திலிருந்து தர வேண்டும் என்று நான் ஜபிக்கின்ற கர்த்தார். இந்த காலை நேரத்தில் இதனுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஆண்டவரே, குறிப்பாக இந்த மே மாதத்தில்
நடைபெறுகிற விடுமுறை வேதாம் பள்ளிக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களும் சிறப்பாய் நடைபெறட்டும். அப்படி 3 சபை சங்கங்களின் பொறுப்பாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஐஎல்சி ஆண்டவரே பிரசிடென்ட்டுக்காக ஆண்டவரே பொருளருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் சிறப்பாக பணியாற்றணும். குறிப்பாய் இப்படி ஆமர் சபை சங்கத்தின் ஆண்டவரை பொறுப்பாளர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்கள் சரியாக நம்முடைய பணிகளை செய்ய கிருபை தார். நேரத்தில் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் ஆண்டவரே என்னுடைய அருமையான பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். பூட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சித்தமானால் சீக்கிரமாய் திறக்கும்படியாய் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறோம். அதே போல உலகமெங்கும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும், ஸ்தாபனங்களையும், திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. அதே போல மிஷினரிகளை ஆசீர்வதிங்க. பல ஆண்டவரை நாடுகளிலே ஊழியங்களை செய்கிற மிஷினரிகளை ஆசீர்வதிங்க. அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. அதே போல எங்களுடைய இந்தியாவில் ஆண்டவரை தமிழ்நாட்டிலும் வட மாநிலத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிற மிஷினரிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. FMBB ஆண்டவரே ஜெம்ஸ் மிஷினரி இயக்கத்தினாலே ஆண்டவர் IMS இன்னமாக நிறைய மிஷினரி குழுக்கள் தனியாக அவர்கள் ஆண்டவர் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளையும் ஆண்டவர் திருமண நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆண்டவரே மூத்த விசுவாசியா இருக்கிற திருமதி மின்லா சாமுவேல் ஆண்டவரே அவர்களின் அருமையான மகள் லண்டனில் வசித்து வருகிற ஆண்டவரே திருமதி எமிலின் எஸ்தர் ராணி நேசன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி நீர் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய அருமையான கணவர் ஆண்டவர் நேசன் அவர்களுக்காக அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அன்பு சகோதரி எமிலின் அவர்களை பாதத்தில் வைக்கிற நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவர் நீர் வெளிநாட்டில் ஆண்டவர் இருந்தாலும் நீர் ஆண்டவர் தூரத்திற்கும் ஆண்டவர் சமீபத்திற்கும் கடவுளாக இருக்கிறீர். அன்பு சகோதரிக்கு இந்த பிறந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்து அவளுடைய வாழ்க்கையில அமைதி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதோ இங்கே இருக்கிற அவருடைய அன்பான பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இல்லாமாவுக்காக, சாமியல்லா ஐயாவுக்காக, அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல இதோ மஸ்கட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற திரு பிலிப் ஐயா அவருடைய அன்பு மனைவி திருமதி கெசியா பிலிப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களும் தன்னுடைய பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிற ஒவ்வொரு வருடமும் ஜெபித்து அவளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த வருஷத்துல இம்மட்டுமாய் உதவி செய்தவர் இனிமேலும் இம்மானுவேலராக இருந்து வழி நடத்துங்க. தேவலை சந்திங்க. அன்பான கணவர் பிலிப் ஐயாவுக்காக, நிர்மாண மகள் கேரனுக்காக, மகன் கென்னத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல மூத்த விசுவாசிகள் திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மேரி தங்கராஜ் ஆயிரம்மாவுக்காக, என்ஜே கொன்லிஸ் ஆயிரம்மாவுக்காக, சுகிர்தம் ஆயிரம்மாவுக்காக, ஜெய்மணி ஜாஷுவா ஆயிரம்மாவுக்காக, ஆனி பெஞ்சமின் ஆயிரம்மாவுக்காக, ஆனி எட்வின் டேவிட் ஆயிரம்மாவுக்காக, கெம்ப் கேத்ரின் அம்மாவுக்காக, சாரதா நர்ஸ் அம்மாவுக்காக, மின்லா சாமுவேல் அம்மா, ஜீவப்பா, கிரேஸ் ஐயா அம்மா, சரோஜா டீச்சர், ஜெய்சலன் ஐயா, மேத்யூஸ் அப்பா, சவுந்தரன் அம்மா, அன்பு சகோதரி பியூலா தென்னரசனன், ஜமி ஜெனி ஆண்டவர். அதே போலுடைய ஆயர்கள் BGS ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய அண்ணாமலை ஐயா, வயலட் அம்மா, LS மோகன்தாஸ் ஐயா, மிஸ்ஸஸ் இந்திரா பிரேமா, ஏசுரியன் சாருக்காக, கனகமணி ஏசுரியன் அம்மாவுக்காக, என்னுடைய புஷ்பம் செல்வம் ஐயாவுக்காக, ஜெஸ்ஸி டேனியல் அவர்களுக்காக, லீலா ஆண்டவர் சாம் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த அருமையான வயதான தாய்மார்களையும் ஆயர்களையும் கண்ணோக்கிப்பார். இந்த நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்திற்காய் துறைப்பில் நிற்கிறோம். ஆண்டவர் 2024ஆம் ஆண்டு பார்லமெண்ட் தேர்தலில் எனக்கு நல்ல தலைவரை, மனித நேயமிக்க தலைவரை, மத சார்பற்ற தலைவரை, சாதி மதம் இனம் மொழி கடந்து இந்திய மக்களை நேசிக்கிற, குறிப்பாக ஜனநாயகத்தின் மேல அதிக ஆண்டவர் அக்கறை கொண்டிருக்கிற, நிறைவேற்றுகிற ஒரு தலைவரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் பொங்கட்டும். உலக நாடுகளில் போர்கள் பதட்டங்கள் எல்லாம் மாற்றுங்க. சமாதானத்தை தாருங்க. தொடர்ந்து நாளின் பணிகளை பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.